வந்து கொள்ளலாம். மீண்டுமா உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திலிருந்து உங்களை நோக்கி அவர் சொல்லுகிற வார்த்தை, மாற்றத்தை நோக்கி பயணியுங்கள். அல்லேலூயா. வாழ்க்கை அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் இருக்கணும், ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் இல்லையா? மாற்றத்தை நோக்கி பயணிப்பதற்காகத்தான் நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், உயர்வை எதிர்பார்க்கிறோம், வருமானத்தில் ஒரு பெருக்கத்தை எதிர்பார்க்கிறோம், வியாபாரத்தில் ஒரு பெருக்கத்தை எதிர்பார்க்கிறோம், குடும்ப வாழ்விலே ஒரு பெருக்கத்தை எதிர்பார்க்கிறோம் என்றால் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறதுனால தான். இடம் வாங்கணும்னு நினைக்கிறது ஒரு மாற்றம், வீடு கட்டணும்னு நினைக்கிறது ஒரு மாற்றம், திருமணம் பண்ணணுன்றது ஒரு மாற்றம், கர்ப்பத்தின் கனி உண்டாகணும் என்பது ஒரு மாற்றம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு போதிக்கிற காரியம், மாற்றத்தை எதிர்நோக்கி பயணிங்கள். அல்லேலூயா. மாற்றத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு வாழ்வை கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். நமக்கு அதை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும். மாற்றம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு மிஞ்சுவது ஏமாற்றம் தான். மாற்றத்தை நோக்கி பயணிக்கலாம், நமக்கு என்ன உண்டாகும்? ஏமாற்றம் உண்டாகும். மாற்றத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு வாழ்வில் சரிவு ஏற்படலாம், தோல்வி ஏற்படலாம், பின்னடைவு ஏற்படலாம். ஆனால் ஆண்டவர் அதுக்காக அந்த நிலைமையிலே உங்களை விட்டுற மாட்டார். என் பிள்ளை மாற்றத்தை நோக்கி பயணிக்குதில்ல, என் பிள்ளை மாற்றத்தை நோக்கி பயணிக்க அதிகமாக பிரயாசப்படுதில்ல, ஆகவே அந்த மாற்றத்திற்கான பலனை, ஆசீர்வாதத்தை, ஒருவேளை ஒரு முறை நீங்கள் மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் போது உங்கள் கால்கள் இடறிக்கலாம், ஒருவேளை சரிவு ஏற்பட்டிருக்கலாம், ஒருவேளை தோல்வி ஏற்பட்டிருக்கலாம். ஆகவே அந்த மாற்றத்தை திரும்ப அதை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கணுன்ற அர்த்தம் கிடையாது. நீ இன்னொரு முறை முயற்சி பண்ணு, மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உயர்வு கொண்டு வரும், ஏமாற்றத்தை கொடுக்காது. அல்லேலூயா. அது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மாற்றம். அது எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஒரே 3 விதமான மாற்றங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். ஆகவே எதையோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, என் வாழ்க்கையில் இந்த மாற்றம் வரணும், என் குடும்பத்தில் இந்த மாற்றம் வரணும், என் சபையில் இந்த மாற்றம் வரணும், என் ஊழியத்தில் இந்த மாற்றம் வரணும், என்னுடைய அழைப்பில் இந்த மாற்றம் வரணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், கர்த்தரை கனப்படுத்துகிற என்னுடைய நினைவுகளில் ஒரு மாற்றம் வரணும், ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியத்தில் ஒரு மாற்றம் வரணும். அதே போல் மற்றவர்களுக்கு கொடுக்கிற காரியங்களில் ஒரு மாற்றத்தோடு, முன்னேற்றத்தோடு நாம் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஆண்டுக்குள்ள அதிகமாக சிந்திக்க வேண்டும். மாற்றத்தை எதிர்நோக்கி பயணிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். மாற்றத்தை நோக்கி பயணிக்காத ஒரு வாழ்க்கையில் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். நீங்கள் முன்னோக்கி பயணிக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா. பிரயாசப்படணும், மாற்றத்தை நோக்கி என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். பிரயாசம் இல்லாமல் நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் அன்னைக்கு அந்த படகுல ஏறும்போது அவருக்கு பண்ண கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? பேதுரு பண்ண கம்ப்ளைண்ட்டு, என்னப்பா சோகமாகிற, என்ன உனக்கு பிரச்சனை கேட்கும்போது, நான் ராம் முழுது என்ன பண்ணேன்? பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படல. பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலக்கா நீ சோர்ந்து போவாத. ஆண்டவர் உன் படவில் உன் கூட இருக்கிறதுனால மறுபடியும் பிரயாசப்படு, மறுபடியும் முன்னேற்றத்தை நோக்கி பயணி, மறுபடியும் மாற்றத்தை நோக்கி வலை வீசு. ஆண்டவர் வலை கிழித்தக்க ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற மாற்றங்கள் முன்னேற்றத்துக்கு தானே தவிர ஏமாற்றத்துக்கு அல்ல. உலகம் கொடுக்கிற மாற்றம் நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் இல்லை? உலகம் கொடுக்கிற மாற்றம், நம்முடைய தோற்றத்தில் ஒரு மாற்றம் வரலாம் இல்லை? கொஞ்சம் ரோஸ் பவுடர்லாம் போட்டால் ஒரு மாற்றம் இருக்கும். அதுவே நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் யாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். மேக்கப் போடும்போது இருக்கிற அந்த மாற்றம் மேக்கப் இல்லாத போது அது ஏமாற்றம். நீ ஆண்டவருக்குள்ளே ஜெபிக்கும் பொழுது இருக்கிற அந்த அனாயிட்டிங், அந்த அபிஷேகம், உன் முகத்தில் அந்த தெய்வீக பிரசன்னம் இருக்குதுன்னா அது முன்னேற்றத்தை கொண்டு வரும். நீ எந்த மேக்கப் போடணுன்ற அவசியமே கிடையாது.
ஹல்லேலூயா. ஆகவே மாற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிங்க. ஏற்பட்ட தோல்விகளையும் சரிவுகளையும் நினைத்து திரும்ப நம்ம இதெல்லாம் பயணிக்கக்கூடாது. நம்மளுக்கெல்லாம் இது தகுதி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்களும் தகுதி இல்லாத நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ புண்ணியம் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம ஆண்டவருக்கு. நம்ம என்ன பாக்கியத்தை பண்ணிட்டோன்னு தெரில. உங்கள் மேலே கொல்ல அன்பு, உங்கள் மேலே அவ்வளோ ஆசீர்வாதம், உங்களுக்கு அவ்வளோ பிரியம். எத்தனையோ தப்பிதங்கள், எத்தனையோ மீறுதல்கள், எத்தனையோ ஆண்டவருக்கு புறம்பான காரியம் நம்ம செய்தாலும் கூட என் பிள்ளைன்றது தவிர என்னைக்காவது உங்களை எதாவது சொல்லியிருப்பாரா? நீ பல முறை தோல்வி சந்தித்து சரிவு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரிவு ஏற்பட்டாலும் கூட என் பிள்ளை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தான் கொடுக்கணுன்றதுக்கு கர்த்தர் போராடின்னு இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஏற்படுகிற சில இழப்புகளை பார்த்து, சில சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு இது தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுன்னு தான் கர்த்தர் சொல்கிறார். நீ ஏன் உனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிற? நீ ஏன் அன்ஃபிட்னு நினைக்கிற? நீ ஏன் உன்னை ரொம்ப தாழ்த்திக்கிற? அப்படி கிடையாது மகளே, மகனே. உன் மீது நான் வைத்திருக்கிற நன்மை ஆசீர்வாதம் என்னவென்றால் அது மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடியது. அந்த மாற்றம் உன்னை முன்னேற்றத்துக்கு தான் கொண்டு செல்லுமோ தவிர உன்னை பின்மாற்றத்துக்கு கொண்டு வருவதுக்கு அல்ல. நீ எப்பொழுதும் முன்னோக்கி சென்று கொண்டிரு. உனக்கு முன்பாய் இருப்பது கல்வாரி சிலுவை. அல்லேலூயா. ஏன் வெற்றியின் அடையாளமாக உங்களுக்கு முன்பதாய் தெரிகிறது? ஓரத்தில் தான் நான் இருக்கிறேன். உங்களுக்கு நேராக இருக்கிறது என்னதான்? இந்த கல்வாரி சிலுவை. ஏன் இந்த சிலுவைங்க மாட்டப்பட்டிருக்கிறது? ஏன் நம்ம கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறோம் என்றால் அது ஒரு வெற்றியின் அடையாளம். இயேசு என் பாவத்தையும் என் சாபத்தையும் என் வியாதிகளையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இந்த வெற்றியின் அடையாளத்தை நோக்கி நான் பயணிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் முன்னேற்றம். அல்லேலூயா. நீங்கள் இங்கே நோக்கி பார்க்க வேண்டியவங்க பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா கைலாங்கடை தான். எத்தனை ஒரு எக்ஸாம்பிள் அருமையாக நம்மளுக்கு மாட்டுது பாருங்கள். பின்னாடி திரும்பினீங்கன்னா கைலாங்கடை, முன்னாடி பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறார், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக், நாட் டர்னிங் பேக், the cross before me, the world behind me, சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பின்னாடி திரும்பி பார்க்காதீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வெற்றியின் அடையாளத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வு முன்னேற்றம் அடையும். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு மன கஷ்டத்தை, மனச்சோர்வு ஏற்படுத்திட்டாங்கன்னா பின்னாடி திரும்பிடாதீங்க, முன்னாடியே முட்டி போட்டுருங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 126 சங்கீதம் முதலாம் வேத பாடமாக நம்ம வாசித்தோம். 126 சங்கீதம் ஆரோகண சங்கீதங்களின் 7வது ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதம் என்றால் என்ன அப்படின்றது குறித்து உங்களிடத்தில் ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். மலையின் மேலே ஏறும் பொழுது களைப்பு தெரியாமல் இருக்க அவரோடு கூட இருந்த அவருடைய சீஷர்களும் அவருடைய மெய்ப்பர்களும் தாவீதும் களைப்பு மறந்து ஆண்டவரை பாடும்படி பாடின ஒரு சங்கீதம் தான் அது ஆரோகண சங்கீதம். அப்படி பாடின ஒரு ஆரோகண சங்கீதம் 7வது ஆரோகண சங்கீதம் தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 126 சங்கீதம். அப்போது 1வது ஆரோகண சங்கீதம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 இல்லை. ஆரோகண சங்கீதம் 1 எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 120 ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். 120 ஒரு ஆரோகண சங்கீதம், 122 ஒரு ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதன்றது பல பேர் பாடுறாங்க. மலையில் ஏறும் பொழுதெல்லாம் ஆண்டவரை நினைச்சு அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாடுற ஆரோகண சங்கீதம். இங்கே ஆரோகண சங்கீதம் 20 ஒரு 120 ஒரு ஆரோகண சங்கீதம், 21 ஒரு ஆரோகண சங்கீதம், 122 தாவீது பாடின ஆரோகண சங்கீதம், 124 தாவீது பாடின ஆரோகண சங்கீதம், 125 தாவீது பாடின ஆரோகண சங்கீதம்,
126 ஆரோகண சங்கீதம், 127 சாலமோன் பாடிய ஆரோகண சங்கீதம், 128 இப்படி போயிட்டே இருக்குது ஆரோகண சங்கீதம். ஆனால் இந்த இடத்துல 126ஆம் ஆரோகண சங்கீதம் வந்து 7வது ஆரோகண சங்கீதம். இது யார் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாபிலோனில் அடிமைப்பட்டு கிடந்ததான மக்களை கர்த்தர் எருசலேமுக்கு நேராக, அவருடைய சீயோனுக்கு நேராக விடுதலையோடு கூட நடத்தி வந்த நன்றி எண்ணி பாடக்கூடிய ஒரு சங்கீதம்தான் இந்த 126ஆம் சங்கீதம், 7வது ஆரோகண சங்கீதம். அந்த மக்கள் எத்தனை நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவரை தொழுகிறார்கள், அவர்கள் எந்த மாற்றத்தை நோக்கி பயணித்தார்கள், எந்த மாற்றத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய இடங்களில் நம்ம சிறையிருப்பாக வைக்கப்பட்டிருக்கிறோம். சிறையிருப்பு அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்கிறது என்றால், பாவத்தையும் கடன் பிரச்சனைகளையும் வியாதியையும் போராட்டங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது நம்ம வாழ்க்கையில் பாவத்தில் நம்ம இருக்கிறோம் என்றால் அது ஒரு சிறையிருப்பு. கடன் பிரச்சனையில் நம்ம மீளாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோன்னா அது ஒரு, சொல்லுங்கள், அது சிறையிருப்பு. உங்கள் வாழ்க்கையில் வியாதி பலவீனத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்க, மருந்து மாத்திரைகளோடு ட்ரீட்மெண்ட்டோடு நம்ம போராடிட்டு இருக்கிறோன்றது ஒரு சிறையிருப்பு. அதே போல் மனுஷர்கள் மூலம் ஏற்படுகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு. யாரெல்லாம் இப்படிப்பட்ட சிறையிருப்புகளோடு இன்னைக்கு தேவாலயத்துக்கு வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். இந்த ஆரோகண சங்கீதத்தை பாடின மக்கள் அவங்க சிறையிருப்பை எப்படிப்பட்டதாக இருந்தது, கர்த்தர் அதை எப்படி மாற்றினார் என்று சொல்லி 1-2 வசனங்களில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம், அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றும் பொழுது உங்கள் சமீபமாக இருக்கிற, உங்கள் எதிரே இருக்கிற, உங்கள் பின்னாடி இருக்கிற, உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற எதிரிகள் உங்களை பார்த்து சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். எப்படி தெரியுமா இருக்குங்க அது? என் கண்ணை என்னால் நம்பவே முடியலையே, என் கண்களுக்கு ஆச்சரியமானதை செஞ்சிருக்கிறாரு, இது கனவா இல்லை நினைவான்னு தெரியலையே, இவ்வளோ பெரிய நன்மை எனக்கு செஞ்சிட்டாரா, இவ்வளோ பெரிய அற்புதம், இவ்வளோ நாளாக இதை தானே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன், இவ்வளோ நேரம் இதுக்காக தானே ஜெபித்து கொண்டிருந்தேன், இவ்வளோ நாளாக இதை தானே நான் ஆசையாக கேட்டுட்டு இருந்தேன், இவ்வளோ நாளாக என் வாழ்க்கையில் கேட்டது ஆண்டவர் எதிர்பாராத நேரத்தில் நான் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கிற சமயத்தில் நான் கனவா இல்லை நினைவா என்று ஆச்சரியப்படும்படி, நான் வியக்கும்படியான ஒரு மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது புறஜாதியார் உங்களை பார்த்து சொல்லுவார், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உங்களை பார்த்து சொல்லும் பொழுது நீங்கள் சொல்கிறது இல்லை, உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்களாம், கர்த்தர் இந்த அம்மாவுக்கு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளோ காலமாய் இந்த மக்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. பாவத்தினால், பிரச்சனையினால், வியாதியினால், போராட்டத்தினால், கடனினால் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை பின்பற்றி ஆண்டவர் சொல்லுபடி அவர்கள் வாழ்ந்ததினால ஆண்டவர் அவர்களுக்கென்று தீர்க்கதரிசிகளை அனுப்பி விடுதலை ஆக்கி, விடுதலை பயணத்தில் ஒரு சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்றால், இன்றைக்கு நீங்கள் பிடிபட்டிருக்கிற சிறையிருப்புகள், எந்த பாவத்தில் சிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னால் விடுதலை ஆக முடியல ஐயா, நான் ரொம்ப நாளாக இதுக்காக ஜோம் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் விட முடியல, ஒரு டெம்டேஷன், திரும்ப ஒரு செய்தி எனக்கு வரும்பொழுது, திரும்ப ஒரு மெசேஜ் வரும்போது என்னால் முடியலை, நான் ரிப்ளை பண்ணிடுறேன், பிளாக் பண்ணுறேன், திரும்ப அன்பிளாக் பண்ணுறேன், திரும்ப பிளாக் பண்ணுறேன், திரும்ப அன்பிளாக் பண்ணுறேன், திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறேன், திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணுறேன், திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறேன், திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணுறேன், என்னால் இதில் போராட முடியல. ஆண்டவர் உன் சிறையிருப்பை மாற்றுவார் தம்பி.
தங்கச்சி, உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது, எல்லாம் ஃபேக் ஐடி. தெரியுமா உங்களுக்கு? நீங்க பொண்ணுன்னு நினைச்சு பேசுறதெல்லாம் பையன், நீங்க பையன் நினைச்சு பேசுறதெல்லாம் பொண்ணு. இல்லை, ரெண்டுமே இல்லாத ஒருத்தராக கூட இருக்கலாம், திருநங்கையாக கூட இருக்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏமாற்றத்தை நோக்கி பயணிக்க கர்த்தர் உன்னை அழைக்கல. இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற இந்த உலகம் தன்வசமாய் வாலிபர்களை இழுக்கும்படியாக பல முன்னணி ஆப்புங்க இருக்குது. அந்த ஆப்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் உங்களை அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாகிடும். நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணால் தான் கர்த்தர் உங்களை இன்ஸ்டால் பண்ண முடியும். நீ விட முடியாத பாவத்தில் ஏன் உங்களால் பார்க்காம இருக்க முடியாதா? எதனால் ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் கெட்டு போவது, தனி மனித ஒழுக்கம் கெட்டு போவதற்கு காரணம் தெரியுமா? இச்சையும் ஆபாசமான காரியம்தான். ஒரு ஸ்ரீயை இச்சையோடு பார்க்கிறோம் என்றால் உனக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா உனக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆசை? பொண்ணு நம்பர்னா அவ்வளோ விருப்பம். குடு 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 குடு, ஆமாம் 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 ஆமாம், இல்லை 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 இல்லை. பிரதர், உன்னை மாட்ட வைக்கிறதுக்கு தான், உன்னை பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்த தான் அவன் உன்னை தூண்டுறான். பிசாசு உன்னை வழி நடத்துறது எது தெரியுமா? இதனால தான் என்றைக்குமே அவனை அசைக்கவே முடியாதுங்க. அந்த விஷயத்தில் அவன் ஆண்டுக்குள்ள வைராக்கியமான பையன், ஜபத்தில் நிற்கிறான், அவனை ஒன்றும் பண்ண முடியல. எத்தனையோ விதமான இச்சை அவன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரேன், எத்தனையோ விதமான அசிங்கங்களை, ஆபாசங்களை, தவறான உணர்வுகளை அவன் கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறேன். அவன் எப்பொழுதுமே ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், எப்பொழுதுமே பாட்டு பாடிட்டே இருக்கிறான். அவனை என்னால் தொட முடியலன்றது தான் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். அந்த பாவத்துக்கு நான் உடன்படுறேன் அப்படின்னா, எனக்கு யாருக்குன்னா பேசணுன்ற ஆசை இருக்குது அப்படின்னா, அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ஒரு சிறையிருப்பில் இருக்கிறோம், ஒரு தேடுதல். அது நிரந்தரம் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு காரியம் அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய சித்தத்தை நீங்கள் கேட்க வேண்டியது அவசியம். நீங்கள் போயிட்டு ஃபேஸ்புக்கில் தேடாதீங்க, இன்ஸ்டாகிராமில் தேடாதீங்க, ஃப்ரெண்டு மூலமாக ஒரு நம்பர் வாங்கியா அதில் தேடாதீங்க. உங்கள் தேடுதல் எங்கே தெரியுமா? தேவ சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய சித்தம் தான்ப்பா. இதுதான் சிறையிருப்பு. பாவம்ன்றது தெரியுமா? உன்னை அவமானப்படுத்துறது எது தெரியுமா? உனக்கு இருக்கிற ஒரு உணர்வை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்ம அவமானப்பட்டு தான் நிற்கணும். மனுஷனா நீ எல்லாம் மனுஷனாயா அப்படின்னு கேட்குற அளவுக்கு உன்னை எவ்வளோ மதிப்பு நற்பெயர் பெற்றிருந்தாலும் ஒரு இடத்து அவமானப்படுத்தி நிறுத்தும். பிரதர், சிஸ்டர், கணவனுக்கு தெரியாமல் நீங்கள் செய்கிற தவறுகள், மனைவிக்கு தெரியாமல் செய்கிற தவறுகள், பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்கள், சிறையிருப்புகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். நீங்கள் இருக்கிற அந்த பாவப்பிடியில் யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. நான் ஃபேக் ஐடியில் தான் சேட் பண்ணிட்டு இருக்கிறேன், யாருக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும்ல. உங்களை அவமானப்படுத்துறதுக்கு, அசிங்கப்படுத்துறதுக்கு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான் பிசாசு. ஒரு நாளைக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுவான். நம்மளை யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது, நம்ம சேட் பண்ணி கிளியர் சேட் கிளியர். நீ எத்தனை சேட் கிளியர் பண்ணுவ சார்? எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறார் ஆண்டவர். நீ 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 நல்லா சேட் பண்ணி டெலீட் பண்ணுவன் தான் அவர் என்ன பண்ணிக்கிறாரு? ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, அதில் நீ செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் மறந்து போகாதபடிக்கு நீயும் மறந்து போகாம டைமு டேட்டு எல்லாத்தையும் போட்டு எழுதி வச்சிருப்பாரு. ஒவ்வொரு முறையும் வாக்குத்தத்தத்தை எடுக்கும்பொழுது, உபவாசித்து ஜெபிக்கும்பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது, எந்த நேரத்துக்கு ஆண்டவர் இயர்லி மார்னிங் 2:30 மணிக்கு 3:30 மணிக்கு எனக்கு வாக்குத்தத்தமே வந்தது கிடையாது. 12 மணி 12:30 மணி 1 மணி 1:30 மணி 2 மணி எல்லாம் சொல்கிறாங்க பேய் உலாத்துற நேரம்னு. நான் சொல்கிறேன் ஆண்டவர் உலாத்துற நேரம். யாக்கோபை போல் ஒரே பிடி விட்டுறாதீங்க அன்னைக்கு. அப்போ கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். நல்லா ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ரொம்ப நேர்த்தியாக நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடியது. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் செயல்படும். அப்போ நான் எனக்கு கடவுள் கொடுக்குற வாக்குத்தத்தெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, கரெக்டாக அந்த டேட் போட்டு அந்த டைம் போட்டு எழுதி வைப்பேன்.
நான் இப்போ இதை திருப்பி பார்க்கும்பொழுது என்கிட்ட இப்போ 4 பைபிள் இருக்குதுங்க. 4 பைபிள் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு புதிய பைபிள். என்னுடைய ஆர்டினேஷன் அப்போது தந்தை பேரர்கள் கொடுத்த அந்த வேதாகமத்தை நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 பைபிள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டைம், டேட்டு எல்லாமே கிளியராக இருக்கும். எந்த நேரத்தில் கடவுள் இந்த என்கிட்ட பேசினாருன்றதை நான் டைமோடு கூட எழுதி வச்சுருப்பேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை திருப்பி பார்க்கும்போது ஸ்வீட் மெமரிஸ்ன்னு வாங்க பாருங்கள். அதை திருப்பி பார்க்கும்போது இந்த நேரத்துலாம் ஜோம் பண்ணி நம்ம கொடுத்தாரில்ல இந்த நேரத்தை, அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது போல் நீ தெரியாமல் பண்ணுற எல்லா சேட்டுமே, நீ கிளியர் பண்ண எல்லா சேட்டுமே, நீ கிளியர்னு நினைக்கிறது எல்லாமே அன்கிளியர். நீ கிளியர் பண்ணிட்ட, இது யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது, அப்படியே மூடி மறைச்சிடலாம். அதுன்னு சொல்லுவாங்க, சாப்பாட்டில் மறைச்சிடலாம் பூசணிக்காவை நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணது எல்லாத்தையுமே கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. உண்மையாக இருந்துட்டு போயிடலாங்க, உத்தமமாக இருந்துட்டு போயிடலாம். ஒரு சோதனை நம்மளால் நம்முடைய பாலினத்துக்கு எதிரான ஒரு ஒரு உணர்வை நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக தம்பி தங்கச்சி எங்கேயோ ஒரு இடத்துல அவமானப்பட்டு நிற்போம். தேவ சித்தத்தை நீங்கள் செய்ய முன் வரலைன்னா கண்டிப்பாக நீங்கள் எதில் விழுவீங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் அதனால தான் சுற்றி உங்களுக்கு மீட்டிங் வச்சுட்ருக்கிறாரு, சுற்றி உங்களுக்கு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, சுற்றி ஏன் உங்கள் மேலே ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. ஏன் என்னையே சுற்றி வந்துட்டு தெரியலையே இந்த ஆண்டவர், ஏன் இந்த பாஸ்டர் சுற்றி வசனத்தை இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு தெரியலையே. ஏன் தெரியுமா? உங்களை விட்டுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. என் பிள்ளை எங்கேயும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது, என் பொண்ணு அது, என் பையன் எங்கேயுமே நின்றக்கூடாது, அவமானப்பட்டு நின்றக்கூடாது. நாளைக்கு எவனா ஒருத்தர் வந்துங்க பாரு இவ்வளோ பண்ணியிருக்குதுன்னு காட்டுவானா அப்படின்ற ஒரு என் பிள்ளை ஆண்டவருக்கு இருக்குமா இருக்காதா? உங்களை எந்த இடத்துலையுமே இப்போ கூட என் பிள்ளை திரும்பி வந்துடுவோம் இல்லை, தூரத்தில் போயிட்டா கூட என் பையன் வந்துடுவான், அவன் அங்கே போயிட்டான் திரும்பி வந்துடுவான்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்குது. அதனால் சொல்கிறேன், நீங்கள் சிறையிருப்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள், அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள், சேட்டை கிளியர் பண்ணுங்கள், நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுங்க, இல்லை அக்செப்ட் பண்ணுங்கள், இல்லை அன்அக்செப்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் இயேசு வருவார். மேகங்கள் சூழ்ந்திருக்க, எக்காலம் முழங்க, தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்கிற ஒரு பெரு முழக்கத்தோடு இடி சத்தத்தோடு கூட வானம் பிளக்கப்பட்டு ஆண்டவர் இறங்கும் பொழுது அவருக்கு முன்பதாய் நான் குற்றவாளியாக அல்ல, என் அப்பா வந்து விட்டார் என்று ஓடி அணைக்கக்கூடிய பாக்கியம் மூலம் நான் நிற்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் எல்லா சிறையிருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அன்றைக்கி என் பிள்ளை ஏகமாக நின்றக்கூடாது பாருங்கள், எல்லாரும் வந்து நிற்கும்போது அது மட்டும் தனியாக நிற்கக்கூடாது பாருங்கன்றது ஆண்டவர் விரும்புகிறாங்க. நீங்கள் விரும்ப மாட்டீங்களே. உங்கள் சிறையிருப்பில் இருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கட்டளையிடுகிறார். ஆண்டவர் உங்களுடைய எல்லா பாவ சுவாபங்களிலிருந்து, எல்லா உணர்வுகளிலிருந்து, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத எந்த காரியமாக இருந்தாலும் இயேசுவின் இடத்தில் முழங்கால் படியிட்டு பக்தி உள்ளவனாய், ஆண்டவரே இந்த பாவ பிடியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, ஆண்டவரே நான் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன், ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு ஸ்தேவானாக, இரத்த சாட்சியாக நான் மரிக்கவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு நல்ல சுவிசேஷகனாய், நல்ல போர் சேவனாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்க என் சிறையிருப்பை திருப்புங்க. நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா கர்த்தர் திருப்புவார். பெரிய விஷயம் இல்லை தம்பி தங்கச்சி. இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். சேட் பண்ணும்பொழுது, ரீல்ஸ் பண்ணும்போது, அதை அனுப்பும்பொழுது, மற்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹார்ட்டின் போடும்பொழுது, நம்ம பண்ணுறதுக்கெல்லாம் ஒருத்தர் லைக் போடுறானே, ஹார்ட்டின் போடுறானே, இப்போ இப்படியேப்பட்ட பைத்தியமாக இருக்கும் பாருங்கள். அது நீங்கள் ஆண்டருக்காக செய்கிறதே இந்த உலகம் ரொம்ப பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி காரியத்தை நீங்கள் பண்ணுங்கள். குறிப்பிட்ட நபர் சந்தோஷப்படுற காரியத்தை, மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியத்தை செய்யாதீங்க. எல்லாரும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுற நல்ல காரியங்களை செய்யுங்க. உங்கள் சிறையிருப்பு மாறணும். அப்போல்லாம் மெமரி கார்டு இருந்துச்சு. இப்போது அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் இருக்குது. அன்அஃபிஷியலாக ஹெச்டி பிரிண்டில் படங்களை இறக்கி வச்சு பார்க்கறதுக்குன்னு ஒரு மொபைல் இருக்குது. வெளியே வந்தால் நல்ல வேஷம் போகிறதுக்கு நல்ல மொபைலு, வீட்டுக்கு போனால் கதவு சாத்திட்டா ஹெச்டி பிரிண்டில் படம் இறக்கி வச்சு பார்க்கறதுக்குன்னு ஒரு மொபைலு. அது வெளியெல்லாம் வராது, உள்ளவே இருக்கும். சொல்லிட்டோமா? உன் சிறையிருப்பு மாறவே மாறாது. உன் சிறையிருப்பு மாறணும்னா ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க.
உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறணுமா? மருத்துவமனைக்கு போய் போய் பணத்தை செலவழித்து கொண்டிருக்கிற ஐயா, மாத்திரைக்கு மாதத்துக்கு 10,000 ஆகுது, இன்ஜெக்ஷனுக்கு மாதம் 10,000 ஆகுது, சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் மருத்துவத்துக்கே கொடுத்துட்ருக்குற, என் வாழ்க்கை மாறுமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். உங்கள் வியாதியிலிருந்து அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினால் சோதனை இருக்கிற நமக்கு அவர் விடுதலை கொடுக்கிற தெய்வம். வலினா அவருக்கு நல்லா தெரியும், ரத்தம் சிந்துறதுனா என்னன்னு தெரியும், உடம்பை கிழித்து எடுக்கிறதுனா என்னன்னு தெரியும். அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அடித்து நாசனம் பண்ணியிருக்கிறாங்க. அவமானப்பட்டு தான் அவருக்கு நல்லா தெரியும். காரி துப்புறது என்னன்னு தெரியும். அவர் மூஞ்சில் காரி துப்புனா, தலையில் கொட்டினா, பரியாசம் பண்ணா, பரியாசம் பண்ணுறது, காரி துப்புறது, உடம்பை கிழிக்கிறது, ரத்தம் வருது, வலி வேதனை, நடக்க முடியாமல் செருப்பு இல்லாமல் நடக்கிறது, மலை மேலே ஏறுறது, தள்ளுறது, மனுஷன் எட்டி ஒதைக்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அந்த வலிகளெல்லாம் இயேசு கடந்து வந்திருக்கிறார். அதனால் உனக்கு இருக்கிற வியாதியை, உனக்கு இருக்கிற வலியை மனுஷன் துக்கப்படுத்தி காண்பிப்பான், செலவு பண்ணதை சொல்லி காட்டுவான். ஆமாவா இல்லையா? உனக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ணதுக்கா நான் ஏதாவது வாங்கியிருக்கலாம், வீட்டுக்கு 2 சவரம் வாங்கிக்கலாம் பொழுது. மனுஷங்க உனக்கு செலவு பண்ணது உனக்கு பண்ண செலவுக்கு ஒரு வீடே கட்டிக்கலாம். கட்டுற வீடு சொல்லுவாங்க. செலவு பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க? சொல்லி காட்டுவாங்க. வியாதி சொல்லி காட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா? சொல்லி காட்ட மாட்டார். உன் சிறையிருப்பை மாற்றி இப்படி வந்தவங்களா இப்படி ஆயிட்டுக்கிறாங்க, எப்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார்னு உலகம் புறஜாதி பார்த்து சொல்லும். அல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பு மாறும். உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். கடனை தேடி ஓடாதீங்க. யாரா நம்மளுக்கு கடன் கொடுப்பாங்க, கேட்ட உடனே யார் கொடுக்குறாங்க பாரு, 5 வட்டிக்கு, 10 வட்டிக்கு, 3 வட்டிக்கு, 4 வட்டிக்கு யார் கொடுக்குறாங்க பாரு, வாங்காதீங்க. உங்கள் சிறையிருப்பு உங்களை லாக் பண்ணுறது எந்த விஷயத்தில்? ஒன்று, நம்முடைய பாலியல் உணர்வுகளை வச்சு பிசாசு தந்திரமாக கிரியை செய்வான். 2, பணத்தாசை வச்சு நம்மளை கிரியை செய்வான். 3வது, பலவீனத்தை கொடுத்து கிரியை செய்வான். இந்த சிறையிருப்பெல்லாம் மாறினா நான் ஆண்டுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுத்து எப்பொழுதும் அவரை பாடிக்கொண்டு அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பிழைப்பு உண்டாகும், எனக்கு சோறு கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ உங்கள் சிறையிருப்பை மாற்ற ஆண்டவரால் முடியும். அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஆச்சரியமான அற்புதங்கள் நடக்கும். எனக்காக இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுட்டார், என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றமா யார் கொடுக்க முடியாத? ஆண்டவர் தான் கொடுக்க முடியும், மனுஷன் கொடுக்க முடியாது. அவன் கொடுக்குற மாற்றம்லாம் உதாசீனமாக, ஆண்டவர் கொடுக்குற மாற்றம் உண்மையானது. ஆகவே உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உலகம் உங்களை பார்த்து சொல்லும், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி. 2வது, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். 2வது பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதங்கள் புஸ்தகம் 126 3 4 வருஷங்கள் நம்ம வாசிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தாவே திக்கர்த்தி வள்ளங்களை திருப்புகிறதை போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். இந்த 126ஆம் சங்கீதம் 7வது ஆரோகண சங்கீதத்தில் திரும்ப திரும்ப வருகிற காரியம் தெரியுமா? சிறையிருப்பு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். சிறையிருப்பு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் என்றால் 2வது சொல்கிறாரு, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் அடிமைப்பட்டு கிடந்த பாபிலோனிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி எருசலேமுக்கு கொண்டு வந்து சேர்த்தது தான் அவருடைய கண்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் என் சொந்த நாட்டுக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்தார். இலங்கை தமிழர்களாய் தேசமெங்கும் சிதறடிக்கப்பட்ட எம் தமிழ் மக்கள், மீன் பிடிக்க செல்லுகிறதான இலங்கை தமிழர்களை சிறைபிடித்து வைத்திருந்த பல நாடுகள், அவர்கள் விடுதலை ஆக்கப்படும் பொழுது அவர்களுக்குள்ள இருந்த ஒரு பெருமகிழ்ச்சி என்ன தெரியுமா? திரும்ப என் தாய் நாட்டுக்கு நான் போக போகிறேன், திரும்ப என் மக்களை நான் சந்திக்க போகிறேன், திரும்ப என் உறவுகளை நான் பார்க்க போகிறேன் என்று அவர்களுக்குள்ளாய் பொங்கின அந்த ஆனந்த சந்தோஷத்தை போலதான் அன்றைக்கு பாபிலோனில் சிறைப்பட்டிருந்த மக்கள் எருசலேமை நோக்கி அழைத்து கொண்டு வரும்பொழுது கர்த்தர் அவர்களை கர்த்தரை பார்த்து அவர்கள் சொன்ன, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். இன்னைக்கு உங்களை கூட எந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறீங்களோ,
எந்த இடத்துல நீங்கள் பிடிபட்டிருக்கிறீங்களோ அங்கிருந்து மீட்டு விடுதலை பயணமாக உங்களை நடத்துவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.